கம்பியோட திக்னஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது மேட் இன் டாடா ஸ்டீல்னா இது கிட்டத்தட்ட 5 mm திக்னஸ் இருக்குங்கண்ணா. இது இந்த ஸ்ப்ரிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் துரு பிடிக்காது. தண்ணி பட்டாலோ சில வீட்ல எல்லாம் அந்த குழந்தை யூரின் போயிடுவாங்க, அந்த யூரின் போயிட்டாலும் இந்த தண்ணி பட்டு கம்பி துரு பிடிக்குங்கண்ணா. ஆனா இந்த ஸ்டீல் வந்து துருவே பிடிக்காதுங்கண்ணா. இந்த ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியாம இருக்கிறதுக்காக பிளஸ் ஹீட்டே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 1500 GSMல இந்த காட்டன் ஃபில்டர் மேல அந்த பிளாக் கலரா போட்டுருக்காங்க. இது காட்டன் ஃபில்டர், இது ஹீட்டு வராது பிளஸ் ஸ்ப்ரிங்கோட அழுத்தத்தையும் தெரிய விடாதுங்கண்ணா. இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் ஃபோம், இந்த ஃபோம் பாருங்கண்ணா. இப்படி என்னதான் கசக்குனாலும் இந்த ஃபோம் ஒண்ணுமே ஆகாதுங்கண்ணா. நான் உட்கார்ந்தே கட்டுற மாதிரிங்கண்ணா. நல்லா சாஃப்டா இருக்குங்கண்ணா. இதெல்லாம் இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்ண்ணா. குவாலிட்டில நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேனா. என் ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னாக்க நான் வாரண்டி கொடுக்குறேன், 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன்னா நான் அந்த நீங்க சப்போஸ் என் ப்ராடக்ட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட்னா பீஸை கொடுத்துட்டு புது பீஸ் எடுத்துக்கிட்டோம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுத்துறேன். நான் எடுத்து ரீவொர்க் பண்ணி தரேன். அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணாங்கன்னா போதும், நான் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவேன். அந்த பீஸ் வந்ததுக்கு அப்புறம் என் பழைய பீஸை திருப்பி கொடுத்தா போதும். சூப்பருங்க.